அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்கிறேங்க. அதுலேருந்து ஒரு 5 கேள்வி கேட்பேன். அந்த ஸ்டோரி எண்டில் உங்களால் 5க்கு எவ்வளோ பதில் சொல்ல முடியும்னு செக் பண்ணி பாருங்கள். இது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் செக் பண்ணுற மாதிரி. போகலாமாங்க? கதிரேசன் மளிகை கடைக்காரரு கடைக்கு 8:45 போகிறாரு. கடையை ஓப்பன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா, ரமேஷ் 2 சாக்லேட் வாங்குறாப்புல. 20 ரூபாய்க்கு கொடுத்து 2 சாக்லேட் வாங்கிட்டு கிளம்பிடுறாப்புல. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு லேடி வருது. லேடி நேம் பார்த்திங்கன்னா மீரா. அவங்க 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்குறாங்க. 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. மளிகை கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, என்னம்மா 50 ரூபாய்க்கு கொடுக்குற, எங்கிட்ட சேஞ்சு கிடையாது, சுத்தமாக எங்கிட்ட சேஞ்ச் இல்லை, அதனால் நீ வேறு ஏதாச்சும் சேர்த்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோடனே மீரா மீதி பணத்துக்கு ஃபுல்லாக மீரா சிவக்காத்தூள் வாங்கிக்கிறாப்புல. மீரா சிவக்காத்தூள் ஒரு பாக்கெட் 5 ரூபா. மீதி பணத்துக்கு ஃபுல்லும் மீரா சிவக்காத்தூள் வாங்கிட்டு கிளம்பிடுறாப்புல. அதுக்கப்புறம் மளிகை கடைக்காரர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. வீட்டிலேருந்து என்ன கொடுத்துட்ருக்காங்க, கத்திரிக்காய் மிளகா அரைச்சி வச்ச குழம்பு, ரசம், தயிர், பீட்ரூட் பொரியல். சாப்பிட்ருக்கும்போது குட்டி போய் கொடுக்கணும்னு ஒடியாரான். மாமா எனக்கு குச்சி முட்டா வேணும்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு கொடுக்குறான். மளிகை கடைக்காரர் 100 ரூபாய்க்கு திருப்பி அந்த பையன்ட்டே கொடுத்துட்டு, குச்சி முட்டை 5 ரூபா தான், வீட்டில் போய் 5 ரூபா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாரு. அவ்வளோதான், கதை முடிஞ்சது. சரி, கேள்வி கேட்குறேங்க. 5 கேள்வி. உங்களால் எத்தனை பதில் சொல்ல முடியும்னு பாருங்கள். எத்தனை மணிக்கு மளிகை கடைக்காரர் கடையை ஓப்பன் பண்ணார்? மளிகை கடைக்காரோடைய பெயர் என்ன? இது ஃபஸ்ட்டு கேள்வி. 2வது கேள்வி பார்த்திங்கன்னா, செகண்டாக ஒரு லேடி வந்தாங்கல்ல, அவங்க ஃபஸ்ட்டு என்ன வாங்கினாங்க, அதுக்கப்புறம் மளிகை கடைக்காரர் சேஞ்சே இல்லைன்னு சொல்லியிருப்பார் மீதி சில்லறை கேட்டதுக்கு. ஆனால் அவர்கிட்ட சேஞ்ச் இருந்திருக்கும். எவ்வளோ இருந்திருக்கும்? 3rd கொஸ்டின் மீரா சேஞ்சுன்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் என்ன வாங்கினாங்க, எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்க? 4th கொஸ்டின், மளிகை கடை என்னென்ன சாப்பிட்றதுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு வந்தார்? 5th கொஸ்டின், கடைசியில் இந்த பையனுக்கு என்ன கொடுத்தாரு மளிகை கடைக்காரர்? கடைசியில் குட்டி பையன் வந்தானல்ல. ஓகே, உங்களுக்கு எத்தனைக்கு முன்னால் ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.